எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான ஒரு ஹெல்த்தியான சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது zucchini சூப். இப்போ நம்மளுக்கு zucchiniயில் நல்ல மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்கிது. ஸோ வாங்க இந்த zucchini சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். zucchini சூப் பண்ணுறதுக்கு பேனில் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்க்குறேன். வெண்ணெய் சேர்க்கும் போது ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் 1.5 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஊற்றுங்க. அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் நறுக்குனது போடுங்க. எட்டு பல்லு பூண்டு லைட்டா தட்டி சேர்க்கிறேன். அப்போ ஃப்ளேவர்ஸ் இன்னும் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இதில் 2 சின்ன சைஸ் உருளைக்கிழங்க கட் பண்ணி போடுங்க. உங்களுக்கு உருளைக்கிழங்கு வேண்டாம்னா இது நீங்கள் சேர்க்காம கூட நீங்கள் செய்யலாம். உருளைக்கிழங்கு சேர்க்கும்போது சூப் வந்து கொஞ்சம் நல்லா க்ரீமியாக ரிச்சாகவும் இருக்கும். சோள மாவு, பால் இல்லை க்ரீம்னு சேர்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு உருளைக்கிழங்கு இல்லை 2 சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு நல்ல க்ரீமியான கன்சிஸ்டன்சி கொடுக்கும். உருளைக்கிழங்க 2-3 நிமிஷத்துக்கு வதக்குங்க. zucchini சூப் பண்ணுறதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் zucchini எடுத்திருக்கேன். இது வந்து 4 பேருக்கு சூப் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். தோல் எடுத்துட்டு சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தோலோட கூட ஆட் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் தோல் வந்து கசக்கும், ஸோ நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. சூப் பண்ணுறதுக்கு தோலை எடுத்துகிட்டு சேர்க்கறது தான் பெட்டர். அடுத்து கட் பண்ண zucchiniயை சேர்த்து வதக்குங்க. அடுத்து 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் போடுங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங் சேர்க்குறேன். இது சேர்க்கறதுனால சூப்புக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். உங்ககிட்ட இட்டாலியன் சீசனிங் இல்லைன்னா நீங்கள் ஆரிகானோ கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ரெண்டுமே சேர்க்காம வெறும் உப்பு மிளகுத்தூள் மட்டும் சேர்த்து கூட நீங்கள் இந்த சூப்பை ரெடி பண்ணிக்கலாம். அஞ்சு நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறம் 2 கப் தண்ணி ஊற்றுறேன். இது வந்து 250 ml கப். பேனை மூடி மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காய் நல்லா வெந்துடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஆற விடுங்க. பார்த்தீங்கன்னா காய் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பாருங்க, காய் நல்லா பேஸ்ட்டாக க்ரீமியாக அரைஞ்சிடுச்சு. இதை மறுபடியும் அதே பேனுக்கு மாற்றிடுங்க. கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நான் 1 கப் தண்ணி ஊற்றுறேன். எனக்கு சூப் கொஞ்சம் திக்காகவும் க்ரீமியாக பிடிக்கும், ஸோ நான் 1 கப் தான் ஊற்றுறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட zucchini சூப் ரொம்பவே சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடாக சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நல்ல அருமையான ஹெல்த்தியான க்ரீமியான zucchini சூப் ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.